தெரியல. வலி தாங்கல ரயில்வேஸ்னா வந்து ஒரு எத்தி விட்டா. எத்தி அந்த என் நகம் போய் அந்த தையல்ல மட்டும் இப்படி இழுத்து. ஒரு பத்திரிகையில இடம் போடுறதும் நம்மளோட பேர் லாஸ்ட்ல வருது. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடும் போது நம்ம லாஸ்ட்ல யோசிச்சு கூப்பிடுறாங்க. இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம், ஏழைங்க தான். ஒருத்தர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போயிட்டு நீங்க வந்து சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா சிக்கன் போட்டுருக்கும் போது தான் கையில் அடிபட்டது. எனக்கு எதுவுமே பண்ணல, சாப்பிடல, நிறைய வேஸ்ட்டாக போச்சு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. சிவாவும் கேட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் சிக்கன் பக்கோடா போடலாம், சிக்கன் ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி நம்மளால் எதாவது எடுக்க முடியும். அப்படியே நிறைய பிளட் லாஸ் ஆகுதுன்னு ஆகிடுது. சாப்பிட்டு திரும்ப ரிக்கவர் ஆகலான்ட்டு பார்த்தீங்களா, கடைக்கு ஜாமான்ற மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும், அதனால போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வரலாம். சொல்லியிருந்தேன் கையை நோண்டினாலும் நான் தான் அலசேன், ஏன்னா அவளுக்கு செட் ஆகாது. அதனால போய் அலசிட்டு வரணும். சிக்கன் பக்கோடா தெரியும், மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். ஏன்னா மாவு சுத்தமாக போடணும்னா அது ஒன்றும் செட் ஆகாது. உடம்பு ஆமாங்க, உடம்பு 2 நாளாவே சரியில்லையா, சரி ஏதாவது எனர்ஜெட்டிக்கா சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தாரு. சிக்கன் அதிகமா அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்களே, மீன் தான் எடுத்து செய்யணும். இது எனக்கு ஒன்றும் சரியில்லைங்க மைண்டு. எனக்கு என்னாச்சுன்னா இந்த தையல் கிழிஞ்சிருது, திரும்ப ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தையல் போட்ட ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன். அவங்க இன்னும் இதை தான் பிரித்து விட்றான்னாங்க. நான் வந்துட்டேன். எனக்கு அது ஒரு பக்கம் வலிக்குது, அப்புறம் காதுலாம் வலிக்குது. 2 நாளாக சென்னை எங்கன்னு சுற்றணுமா, அதெல்லாம் ஒன்றும் சரி வரல. சரி போட்டு சாப்பிடுவோமே, சுற்றிட்டே இருக்கோம், ஒன்றும் உடம்பும் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டில் எனக்கு யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு. சாப்பிட்டு வந்துடுறேன். 5 மணிக்கெல்லாம் வாய்க்கால் போயிட்டு வந்தோம்னா நான் தாங்க ஒரு தையல தெரியாம பிரிச்சு விட்டுட்டேன். இவர் கையை இப்படி வச்சிருந்தாரா தெரியல. வலி தாங்கல ரயில்வேஸ்னா வந்து ஒரு எத்தி விட்டா. எத்தி அந்த என் நகம் போய் அந்த தையல்ல மட்டும் இப்படி இழுத்துருச்சு. மேல தையல் மட்டும் அப்படியே தூக்கிட்டு நிக்குதுங்க. யாருமே சரியில்லைங்க, என்னாலதான் ஒரு ஆபத்தாட்டுக்கு. இல்லைங்க, இப்போ நாங்கள் உட்காந்து பேசும்போது ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. என்னன்னா எங்கள் ரிலேஷனாக இருக்கட்டும் எல்லாருமே பணம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கேவலமான இடத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பத்திரிகையில் இடம் போடுறதும் நம்மளோட பேர் லாஸ்ட்டில் வருது. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது நம்ம லாஸ்ட்டில் யோசிச்சு கூப்பிட்றாங்க. அங்கே போனாலும் நமக்கு இருக்கிற மரியாதை எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையும் பணம் தான் தீர்மானிக்குது. இங்கே மனுஷனுக்கு வந்து ஒரு இதே இல்லாமல் போச்சு. நம்ம செய்த தொழிலை கொண்டு கேவலம் பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும்ல, நான் வந்து நிறைய வேலைக்கு இருக்கேன், உங்களுக்கு தெரியாதில்ல. சாக்கடை இருக்கேன், செப்டி டேங்க் கொண்டு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணியிருக்கேன்னா பைப்பு போட்டு இல்லை, நான் உள்ளே இறங்கியே க்ளீன் பண்ணிருக்கேன். அது உடனே எல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஒரு செப்டி டேங்க் ரொம்ப கைவிடப்பட்டது, பல வருஷம் அப்படியே கிடந்தா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது காஞ்சி அப்படியே ஒரு இதாகிடும், சருகாயிடும். அதெல்லாம் நான் உள்ளே இறங்கி அள்ளியிருக்கோம். நான் மட்டும் என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அள்ளியிருக்கோம். அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் கொத்தனாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன், பிளம்பிங் வேலைக்கு போகிறேன், எலக்ட்ரிக் வேலைக்கு போகிறேன், பெயிண்டிங் தெரிஞ்ச போல ஒரு சூழ்நிலையால போனா போய் செஞ்சேன். அங்க போன இடத்துல திடீர்னு சொன்னதுனால அப்படி ஆயிடுச்சு. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பார்த்துட்டு ஒதுங்கி போயிருக்காங்க. அப்ப வந்து அந்த உள்ள ஒரு ஃபேக்டரியில தான் நடந்தது. அந்த ஃபேக்டரிக்கு விசிட்டிங் வந்தான். அவன் காலேஜ் MBAவோ ஃபைனல் இயர் என்னமோ படிச்சுட்டு இருக்கான். நானும் நல்லா படிப்பேன். அவனுக்கு நான் எக்ஸாம் எழுதி கொடுத்துருக்கேன். அப்படின்னா 9th 8thலாம் எல்லாத்த விட நல்லா பெட்டரா படிப்பேன். இன்னமும் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு. அவனுங்களை விட நாலேஜ் பர்சன் நான். இது வரைக்குமே அவனுக்கு என்ன டிகிரி படிச்சாலும் என் ஈக்குவல் அவனுக்கு போட முடியாது, போட்டி போட முடியாது. ஆனா நான் ஏன் அப்படி இருக்கேன் எனக்கு தெரியல. எனக்கு தேவை என் புள்ள பொண்ணாடி நல்லா இருக்கணுங்க. அவங்களுக்கு நான் என்ன வேணா செய்வேங்கிறதா என்னோட இது வரைக்குமே. நம்பி வந்துட்டா சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நடக்குது. நீங்களே கூட ஃபீல் பண்ணிக்கலாம். உங்க சொந்த பந்தமே உங்களை ஒதுக்கி இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே உங்களை விட்டுட்டு பக்கத்துல வேற யாரையோ கூட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. எல்லாத்தையும் பணமும் நம்ம செய்யற தொழிலும் நம்மளை நிர்ணயிக்கணுமா? அதுதான் எனக்கு புரியல, இது வரைக்கும் புரியல. அதான் சாப்பிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக பேசிட்டே இருந்தா. எனக்கு எங்கள் பெருசாக நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு உடனே எங்கள் அப்பா எனக்கு பெருசாக எனக்கு காசு கொடுப்பாரு, சப்போர்ட் பண்ணுவார், என் கூட இருப்பார்லாம் நினச்சிடாதீங்க. பேருக்கு வருவார். என்னோட நோக்கம் என்னன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு முன்ன சோறு போட்டார், எல்லாமே கொடுத்தாரு. என்னோட நோக்கம் அதுதான். இப்போ நீ என்கிட்ட வந்தால் சோறு உனக்கு நான் போடுவேன், 3 வேளை சோறு போடுவேன். என்னால் முடிஞ்ச உனக்கு செய்வேன், யாரும் செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டா நாங்க திட்டிட்டோம், குடிச்சிட்டோம், சிகரெட் அடிச்சிட்டோம், பிள்ளைங்க மாத்திரம் சொல்றோம்.
அவரு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. ஒரு நாள் செம்மையா திட்டாரு. அது தப்பா ரைட்டான்னு கூட எங்க அப்பா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓப்பனா பேசி யாரா இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ணுனா, இந்த 2 விஷயத்த பண்ணா அவருக்கு பிடிக்காது. குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, அடிச்சுட்டு வந்து குழந்தைங்களை கொஞ்சிறது. எனக்கே அப்படி கொஞ்சம் எட்ட கணிக்கிறேன், எனக்கே அப்படியே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தையே சிகரெட் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். 6 மணி நேரம் நுரையீரல இருந்து புகையை வந்து வெளியேற்றும் நம்மளோட நுரையீரல், சிகரெட் பிடிச்சாலோ புகை பிடிச்சாலோ. அதனால என் குழந்தைங்கள்ட்ட சிகரெட் தண்ணி வச்சுட்டு வராதுன்னு சொல்ல நிறைய டைம் குத்திருக்கீங்க. அதனால அவரும் வர்றது இல்லைங்க, போன்ல மட்டும் பேசுவாரு. ஏன்னா அவரால் நம்ம பேர பிள்ளைங்கன்னா உயிர். ஆனா அவரால் அந்த குடியை நிறுத்திட்டு பேர பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு போய் அவரால் குடிக்க முடியாது, குடிச்சிட்டு தான் வருவாரு. அதனால இப்ப நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணா நீங்களும் என்னோட ஃபேமிலி தான். பர்சனலான விஷயங்களை உங்கள்ட்ட ஷேர் பண்றேன், என்னோட ஃபேமிலிட்ட தானே ஷேர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். நிறைய இருக்குங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன் இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம், ஏழைங்க தான். ஒருத்தர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு இதுவரையும் எனக்கு புரியல. இதே ஒரு விஷயங்க. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நேற்று தான் ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்கோம். அந்த தம்ப்நெயில் எங்களுக்கு எதுல வைக்கணும், இவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா அந்த ஒரு விஷயம் தெரியல. எல்லாருமே நல்லா வைக்கிறாங்க. ஏன் உன்னால முடியல, நான் வேணா யார்கிட்டயாவது கேட்கட்டுமா அப்படின்னு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது. அதே ஏன் தெரியலன்னு கேளுங்களா, சப்ப மேட்ரு தான். ஆனா நான் அதுல தான் போய் பண்ணுவேன் எல்லாமே. அதுல என்கிட்ட இதை கேட்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதுக்கு ஒருத்தவங்க 300 ரூபாய் பணம் கேட்டாங்க, ஒரு யூடியூபர். பணம் கொடுக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல, சொல்லல என்ன ஆப்னு சொல்லல. ஒரு சில டைப் கேட்டா ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்ப மேட்ருங்க. எல்லாருமே தன்னைத்தானே பெரிய ஆளா உணர்ந்துக்கிறாங்க, தன்னைத்தானே பெரிய இதா நினைச்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது. நம்மளாம் ஒரு நாள் சாவ போறோம், நம்மளாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஜடங்கள். இந்த அது யாருக்குமே இங்க புரிய மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா சொல்றேங்க, உங்களோட சப்போர்ட்ல நான் கண்டிப்பா ஒரு நாள் நானும் மேல வந்து காட்டுவேன். ஆனா எப்பவும் நான் மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் உங்களுக்கும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்களை ஃபீல் பண்ணிடுறேன். நானும் என் ஒய்ஃபும் சரி எவ்வளவோ பாத்துருவோம். இந்த யூடியூப் ஆரம்பிச்ச 2.5 வருஷத்துல எவ்வளவோ அசிங்கப்பட்டோம். ஃபர்ஸ்ட் யாராவது சொல்ல ஏன் வலிக்குதா, அந்த ஆயில்மெண்ட் ஜிஹெச்ல ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. அது அடி ஏன் இப்படி போட்டு அழுத்துற, அதுல இருக்கிற வீக்கத்தினால அந்த சீகு தண்ணி மாதிரி வரும்ல, வலிக்குதுங்க லைட்டா. அது கண்ணுக்கு தெரியாம இந்த எறும்பு இது அதிகமா இருக்குல்ல, அந்த மாதிரி மனுஷனுக்கு காயம் வந்து ஒரு சில இடத்துல படக்கூடாது. இந்த கை, இந்த முட்டி இங்கெல்லாம் பட்டா சீக்கிரம் ஆறாது. ஏன்னா நம்ம வளைக்கிற இடம், மடக்கிற இடம்னால ஆற மாட்டாங்க. அது வலிக்குது. வண்டி விட்டு இருந்தாலும் வெடுக்குன்னு புடுங்குது மடக்கும் போது. வலிச்சுட்டே இருக்கு. நிறைய பாப்போம். வீடியோலாம் ஸ்டார்டா தான் இருக்கும். நம்ம வீடியோலாம் நாங்க டெய்லி என் மைண்ட்ல என்ன தோணுதோ நாங்க டெய்லி என்ன பண்றோமோ வீடியோ போறோம். அப்புறம் ஒண்ணும் இல்லைங்க, சிவாவுக்கு வந்து சிக்கன் சில்லினா ரொம்ப பிடிக்கும். சார் சோறே திங்கல, ஆனா சிக்கன் சில்லி மட்டும் ஊட்டி விடுறது. உப்பெல்லாம் அதிகமா போட்டு சாப்பிட்டு. ஆமாங்க. அதான் நான் ஜிம்முக்குலாம் போயிட்டா தொட மாட்டாங்க, ஆனா ஜிம்முக்கு போவேன். நான் கண்டிப்பா போய் சீக்கிரம் போயிடுவேன். உண்மையா சொல்றேங்க, எங்களோட ஆசை கனவுலாம் மிஞ்சி போனா என்னன்னா, எங்க பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், ஜிம்முக்கு போகணும்னு 2 பேருக்குமே ஆசை. சிவாவுமே அம்மா என்ன கராத்தே கிளாஸ் தான் அனுப்புறியா, அதாவது அவனுக்கு அப்படி சொல்ல தெரியல, சண்டை போடுறதுக்கெல்லாம் அனுப்புறியா, நான் நல்லா சண்டை போடுவேன், போய் சண்டை போட்டு வரேன், டிவில பார்த்தனே. இப்போ ஒரு கராத்தே படம் வந்துச்சு இல்ல, அர்ஜுனோடதுன்னு நினைக்கிறேன், அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சேர்த்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இங்க இல்லங்க, இங்க எதுவுமே இல்ல. ஜிம்மு போனாலுமே 2 கிலோமீட்டர் இருக்கும். நான் கொஞ்சம் போற ஆரம்பிச்சுட்டு அவனை கூட்டு போடு, அது ஓகே. அவனை கண்டிப்பா அந்த நிறைய கிளாஸ்ல அனுப்பணும்னு ஆசை தான் எனக்கு. இங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கலாம், மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே அவங்க குழந்தை நல்லா யாருக்கு தான் இல்ல. அதே மாதிரிதான் எனக்கும் இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச குழப்பமே. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் 9வது ஃபெயில், நிறைய டைம் ஃபெயிலு. அதுக்காக நான் மங்குன்னுலாம் நினைச்சுக்காதீங்க. நான் நிறைய படிப்பேன், நிறைய தெரியும். இப்ப கூட இங்கிலீஷ்ல பேசினா நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவேன். நினைச்சீங்கன்னா எனக்கு அந்த சூழல் அமையல, இவனுக்கு அமைச்சு கொடுக்கணும். அவனும் அதனாலதான் அப்படி கேட்கறாங்க, பிடிச்சின்னு கொஞ்சம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த சின்ன சின்ன கிளாஸ்லாம் அவன் அனுப்பிச்சு விட்டு போலீஸ் ஆயிடுவான். அதான் சொன்னல அன்னைக்கு கூட ஆகும். நான் இத அங்க கூட சொன்னேன், யாரு கேட்டாலும் நான் இந்த விஷயத்த சொல்லுவான், என் பையன் இப்படிதான் சொல்லுவான், படிச்சு போலீஸ் ஆவாங்க. அது என்னமோ தெரியல, மைண்ட்ல ஏறி போச்சு. இப்ப இருக்கிற எல்லா குழந்தைங்களும் போலீஸ் தான் மைண்ட்ல வருது. இவனுக்கு அது மாதிரி ஏறிச்சு. அவ்வளவுதாங்க. ஈவினிங் ரொட்டீனு, நீங்க என்ன செஞ்சீங்க ரொட்டீன் எல்லாமே இதுதான். பாய்.